ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் குட் மார்னிங் டு எவ்ரிவன். பிகாஸ் இப்போ தான் நம்ம கருப்பு படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சூர்யா சாரோட பர்த்டே அதை முன்னிட்டு இந்த டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் போன வருஷம் இதே டைமில் ரெட்ரோ அப்படின்ற ஒரு பேங்கர் மூவியாக வந்து அந்த ஒரு கிளிம்ஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ கருப்பு நம்ம ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் நம்ம த்ரிஷா அதுக்கப்புறம் சூர்யா சார் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படம் தான் இந்த கருப்பு. அண்ட் நம்ம சாய் அபியங்கரோட மியூசிக்கில் இந்த ஒரு படம் வெளிவர போகுது. அண்ட் ஸ்ட்ரைட்டாக அந்த டீசரில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்தோம். அண்ட் பை த வே ஹாப்பி பர்த்டே டு சூர்யா சார். அண்ட் நீங்கள் கொடுத்த எல்லா படங்களும் இன்னுமே ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்குது. இன்க்ளூடிங் லைக் சின்ஸ் த டைம் நீங்கள் வந்து அப்போலேருந்து ஆரம்பித்தது பூவெல்லாம் உன்வாசம் அந்த படங்கள்லேருந்து பூலம் கேட்டு பாடலேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து உங்களோட ரசிகனாக தான் இருக்கேன். ஸோ உங்களோட இந்த டீசரை பார்க்க எனக்கு ரொம்ப ஒரு ஆவல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க இந்த டீசரை பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பேச விஷயம் டீட்டெயிலாக பேசிக்கலாம். ஸோ ரெடி 3, 2, 1 and here we go. கற்பூரங்காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்லை. மனசார வேண்டிட்டு முளக அரைச்சா உடனே நியாயம் கொடுக்குற முரட்டுத்தனமான சாமி. பேரு சரவணன். எனக்கு இன்னொரு பேரு மியூசிக் இதுதான் எதிர்பார்த்தாங்க. பாய், இது நம்ம டைம். செம்ம அடி அடிக்க போறேன். கஜினி மாசா இருக்கலாம் பாருங்க. தம்பி சூப்பரா இருக்குடா. Baby, daddy's home. He's fighting out. இது அனைத்தோட வாய்ஸா இல்லை சாயோட வாய்ஸ் பழக்க மாட்டேன். எல்லாரும் எதிர்பார்த்து கேட்டீங்கல்ல சாயோட மியூசிக். இவன் நானுமே டவுட் பண்ணியிருந்தான். ஸோ எனக்கும் இது வந்து ஒரு பெரிய ஒரு இது மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் நம்ம சாயோட மியூசிக் வந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. வித்தவுட் எனி அப்டேட்ஸ் இஸ் கெட்டிங் லைக் பேக் டு பேக் மூவிஸ். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. திஸ் மியூசிக் வில் ப்ரூவ் தட் ஹீ டிசர்வ்ஸ் தட். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து சூர்யா சாரோட அந்த லாயர்கிட்ட பக்கம் அப்படியே ஜெய்பீம் படத்துக்கும் போயிடுச்சு. லைக் அந்த ஒரு மைண்டுக்கு நான் போயிட்டு வந்தேன். அப்படி என்ன அந்த படத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இதில் வந்து அவருடைய அந்த கருப்பு ஆடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் கருப்பு சாமி எப்படி இருந்து வந்து ஒரு இமோஷன்னு சொல்லலாம். ஒரு இல்லை சாமி, அதை தாண்டி அவருடைய விஷயத்த இங்கிட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்க போகுது. இது ஒரு ஃபெஸ்டிவல் மட்டுமே கொடுத்துருக்காங்க தான். ஸோ இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல. அண்ட் இவரோட இந்த கேட்டப் எனக்கு எதற்கும் துணிந்தவனுக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம பார்க்கணும் இந்த ஒரு ஸ்டைலிஷான வில்லேஜ் லுக்கில். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் இதில் வந்து த்ரிஷாலாம் யாருமே எதுவுமே காட்டில. மெயின் லீடாக நம்ம சூர்யா சாருக்கு பர்த்டேக்கு ஏற்ற மாதிரி இந்த டீசர் பக்காவாக அது வந்து ஒரு அந்த டீசர் கட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவருக்கு ஏற்ற மாதிரி அவருடைய அந்த எல்லா சீன்ஸையும் வந்து ரொம்ப நல்லாவே எடுத்து காமிச்சிருந்தாங்க. அண்ட் அதுலேயும் வந்து ஆர்ஜே பாலாஜியோட மூவின்றது மூக்குத்தி அம்மன், வீட்டில் விசேஷம், இந்த மாதிரி படம்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு நடிகனாக எனக்கு ஒரு பிடிக்கும், ஒரு படம் டிரெக்டராக கூட எனக்கு ஒரு பிடிக்கும் தான். ஸோ இந்த ஒரு படத்துக்கான எதிர்பார்ப்பு எனக்கு ஏன் இருக்குன்னா பிகாஸ் இட்ஸ் ஆர்ஜே பாலாஜி அண்ட் டீம். அண்ட் சாய் அபியங்கர் த நியூ சென்சேஷன் ஆஃப் இந்தியன் சினிமான்னு தான் சொல்ல முடியும். பிகாஸ் இஸ் டூயிங் மல்டிபிள் மூவிஸ் பேன் இண்டியா வைடில். ஸோ இதில் மியூசிக் ரொம்ப நினச்சா. ஆனால் அது அனிருத்தோட வாய்ஸா இல்லை சாயோட வாய்ஸான்றது தெரியல. இப்போ அது இயர்பட்ஸ் போட்டு கேட்கும்போது ஒரு வேறு விதமான ஒரு ஃபீல் ஒன்று வந்துருச்சு. பிகாஸ் ஸ்டார்டிங் அந்த சாமியோடைய அந்த இது ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று ரொம்ப நல்லா இருந்துச்சு. கூஸ் பம்ப்ஸ் தான் அது எல்லாமே. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இதில் சூர்யா சார் வந்து பேரும் சரவணன் தான், இன்னொரு பேரும் இருக்குன்னு சொன்னார். பட் இதில் டபுள் ஆக்டிங்னா என்னன்றது தெரியல. ஒரு இது லாயராகவும் ஒரு இதில் வந்து கிராமத்தில் ஒரு சாதாரணமான ஒரு குடிமகனாகவும் இதில் வந்து காட்டுறாங்க. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல இப்படியெல்லாம் இருக்கும். பிகாஸ் நான் எதிர்பார்த்தேன் ஓகே சூர்யா சார் பர்த்டேனாலுமே அட்லீஸ்ட் வேறு விஷயங்கள் ஈவன் த்ரிஷா அதில் யாருமே ஒன்றும் காட்டில. அண்ட் அதில் ஹோப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. லூஸ்ன்ற விஷயத்துக்கு வந்து அவருடைய அந்த ஒரு அவர் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தார். ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் அந்த கட் சீன்ஸை தான் சொன்னேன். இந்த ட்ரெயிலரோட கட் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. அந்த ஸ்டார்டிங் அந்த அவர் வந்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு சுருட்டு
சாதாரணமாக கருப்பு சாமி இல்லை எல்லா சாமி எந்த ஒரு இல்லை சாமி தான் சுருட்டுன்றது மெயினாக இருக்கும். அது வந்து பல பேர் தெரியும், தெரியாதவங்களுக்கு இது ஒரு நோட்டை எடுத்துக்கோங்க. ஸோ அந்த சுருட்டு வந்து அவர் பிடிச்சிக்கிட்ட ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதில் வந்துச்சு. அந்த ஸ்மைலோட வேறு லெவலுக்கு இருந்துச்சு அந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது. அண்ட் அதுதாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. கருப்பு அவர் கருப்புன்றதை தாண்டி நானும் எனக்கு கருப்பில் ட்ரெஸ் பண்ணுவேன், நான் ஏதோ ஒரு கோஇன்சிடென்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் ஐ ரியலி என்ஜாய் த ஹோல் டீசர். உங்களுக்கு இந்த ஒரு டீசர் இந்த ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சி, அதுக்கப்புறம் சூர்யா சார் எவ்வளோ பிடிக்கும், அவரோட இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல பெஸ்ட் ஆல் டைம்னு இருக்கும்ல, இப்போ எனக்கெல்லாம் அயன் இருக்குது, அதுக்கப்புறம் காக்கா காக்கா இந்த மாதிரி பல படங்கள் இருக்குது, ஈவன் 24. ஸோ இந்த மாதிரி இதில் உங்களுக்கு எந்த ஒரு படம் பிடிச்சிருந்துச்சி அண்ட் இந்த ஒரு டீசர் என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோ அது கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கு என்னோடய கருத்து வந்து லைக் இட் மைட் டிஃபர் ஃப்ரம் அதர்ஸ் ஒப்பீனியன். ஸோ மேபி கண்ட்ராஸ்டிங் ஏதாச்சும் இருந்துச்சா அதையும் நீங்கள் கீழே சொல்லிவிட்டுருங்க. அண்ட் ஆர்ஜே பாலாஜிக்கு பெரிய வாழ்த்துக்கள். இந்த படத்துக்காக நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் அவருடைய கிராமத்து படங்களுக்கு லைக் அவர் மூக்குத்தி அம்மன் படமே எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு, எந்த அளவுக்கான ஒரு பேசும் படமாக மாறிச்சு. அண்ட் வீட்டில் விசேஷம் கூட நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இந்த மியூசிக் டைரக்டர்ஸும் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். போன மாதிரிலாம் கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் தான் இப்போ சாய் அபியங்கர். ஸோ சென்சேஷனை வச்சு இவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட மியூசிக்கை கம்ப்ளீட்டாக வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காரு. அதுதான். அண்ட் மியூசிக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த படத்தில் ஓப்பனிங் சாங்கில் எப்படி இருக்க போகுது, டீகோட் பண்ணும்போது அப்படியே பேசிகிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மூவியாக தான் இது இருக்க போகுது. ஸோ விஷிங் சூர்யா சார் அண்ட் த டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஏதாச்சும் கருத்துக்காக கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டுருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ வெரி மச். வீடியோ பார்க்குற அவ்வளோ பேருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இத்தனை இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த இந்த வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும் இல்லை இதை பற்றி அடிச்சு பேசணும் மாதிரி தான் கூட கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள், கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.